ஹலோ காய்ஸ், நான் ராகுல் கருப்பட்டிச்சாங்க சேனல்ல இருந்து வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்ட்டு. நம்ம சேனல்ல ரெகுலரா பார்க்குற வியூவர்ஸுக்கு என்ன ராகுல டெக் நியூஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுவான்ட்டியா அப்படிங்கிறதுக்கு ஆச்சரியப்படாதீங்க. நம்ம வந்து புதுசா ஒரு மொபைல் வாங்கியிருக்கோம். அந்த மொபைல 1 வீக்கா யூஸ் பண்ணிருக்கோம். அந்த மொபைலோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். நான் என்ன ஃபீல் பண்ணேன் அந்த மொபைலை பத்தி அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ இருக்க போது. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க, புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம கீழே ரெட் கலர் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க பண்ண போறது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். கொரோனா காலகட்டத்தில் யாராருக்கும் என்னென்னமோ உதவி எல்லாம் பண்றீங்க, எல்லாத்தையும் வாழ வச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு உதவி என்னன்னா, ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், இதை மட்டும் பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எகைன் தமிழ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. என்ன மொபைலை பத்தி அப்படின்னு நீங்க தமிழ்ல பாத்திருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது OPPO F19 Pro Plus 5G மொபைலோட யூசர் ரிவ்யூ தான். இந்த மொபைலோட பாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா ப்ளூ கலர் மேட் ஃபினிஷ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போனோட சீரிஸை மென்ஷன் பண்ற மாதிரி ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து F மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டதுனால இதை வந்து அன்பாக்சிங் வீடியோ எடுக்க முடியல. அன்பாக்சிங் பண்ணா உள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு ஷார்ட்டா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். நீங்க அழகா சீல் கட் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் இருக்கும். அதாவது OPPO அப்படின்னு ஃப்ரண்ட்ல பிராண்டிங் கொடுத்துருப்பாங்க. அதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கும். எத்தனை பாக்ஸ் அதை ஓபன் பண்ணீங்க, அந்த குட்டி பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, பவுச், இந்த மாதிரி டிபியூ கேஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அந்த பக்கம் வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நியூ OPPO F19 Pro Plus மொபைல் 5G மொபைல் இருக்கும். அந்த மாதிரி நீங்க கையில தூக்கும் போதே ரொம்பவே லைட் வெயிட்டா ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் ப்ரீவியஸா யூஸ் பண்ண வந்து சாம்சங் J8, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கு. இதோட டோட்டல் வெயிட்டே பாத்தீங்க அப்படின்னா 182 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் தூக்கி அந்த வச்சுட்டு கீழே என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கு, டைப் சிக்கான கேபிள் இருக்கு. அண்ட் இப்ப வர நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் இல்லாத ஒரு விஷயம், இயர்போனை வந்து அவங்க இந்த பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒண்ணு. அதை நான் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து ஸ்டைல் பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ஐபோன்ல வர இயர்பட்ஸ் மாதிரி இருக்கு. சோ இதுதான் அந்த OPPO F19 Pro Plus மொபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாடியில தான் பண்ணிருக்காங்க. இந்த ரேட்டுக்கு பிளாஸ்டிக் பாடிங்கிறது ஓகே, பிளாஸ்டிக்காவே இருந்தாலும் எவ்வளவு பிரீமியமா தர முடியுமோ அவ்வளவு பிரீமியமா கொடுத்துருக்காங்க. டிசைனும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலர், இதே மாதிரி சில்வர் கலர் வேரியன்ட்டும் இருக்கு. அதே மாதிரி இதுல ஒரே ஒரு வேரியன்ட் மட்டும் தான் வருது. 8GB RAM 128GB மெமரி மட்டும் தான் வருது. பவர் ஆன் பண்ணி சைட்ல வச்சுட்டு அதுக்குள்ள நம்ம இந்த மொபைலோட பிசிக்கல் ஓரியோ பத்தி பாத்துருவோம். இந்த மொபைலோட டாப்ல பார்த்தோம் அப்படின்னா சின்னதா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. மொபைலோட லெஃப்ட் சைட்ல வந்து வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலோட பாட்டம்ல பார்த்தோம் அப்படின்னா 3.5mm ஹெட்போன் ஜாக் இருக்கு. பக்கத்துல வந்து மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இதுல வந்து ஒரு மோனோ ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொபைலோட ரைட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் இருக்கு. இதெல்லாம் சரிப்பா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. இதை வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்துருக்காங்க. 3.1 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்பீடா இருக்குன்னே சொல்லலாம். சோ வாங்க டீடைல் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஓப்போன்னு சின்னதா பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கார்னர்ல இருக்கிறதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருக்கு. நமக்கு ஒன்றும் ஆக்வர்டா தெரியல. மொபைலோட மெயின் விஷயம், இந்த மொபைலுக்கு இவ்வளவு காசு கொடுத்து எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிற மெயின் விஷயமே இந்த கேமரா செக்மெண்ட் தான். கேமராவோட அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டீசென்டா இருக்குன்னு சொல்லலாம். பார்க்க ரொம்ப கேட்சியா இருக்கு. இந்த மொபைலோட மெயின் கேமரா பாத்தீங்க அப்படின்னா 14 MP 1.7 அப்பச்சர்ல ஃபங்க்ஷன் ஆகுது. செகண்டரி கேமரா வந்து 8 MP அல்ட்ரா வைட் கேமரா. ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து 190 டிகிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதோட தேர்ட் கேமரா பாத்தீங்க அப்படின்னா 2 MP மோனோக்ரோம் கேமரா அண்ட் 2 MP மேக்ரோ கேமரா. ரெண்டுமே வந்து அப்பச்சர் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 2.2 இருக்கு. மொபைலோட ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 16 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, அப்பச்சர் ரேட் வந்து 2.4. இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ஒரு டிராபேக் இருக்கு. அது என்னென்ன கேமரா ரிவ்யூ பண்ணும்போது சொல்றேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்த்தோம் அப்படின்னா 6.43 இன்ச்சுக்கான சூப்பர் AMOLED ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்க்கும்போது தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. எஸ் 60 Hz தான் இருக்கு. இதோட காம்படிட்டர்ஸ் மொபைல் கூட வரது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே 90 Hzல இருக்கு. என்னதான் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டாவே இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணும்போதோ இல்ல கேம் விளையாடும் போதோ 60 Hz வந்து இருக்கிற மாதிரியே தெரியாது. 60 விட கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஜேர்னல்ல போட்டிருந்தாங்க. ஸோ அதான் நான் பார்த்திருக்கோம். இதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தான் இருக்கு. வெர்ஷன் 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸா இருக்கிற மாடல்ஸ் அண்ட் இதை விட ரொம்பவே ஸ்பீடா இருக்குன்னே சொல்லலாம். கை வெச்சோன்னு அப்படியே இதாயிருது. இந்த பர்டிகுலர் மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கும்போது MediaTekோட 800U ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 5G கனெக்டிவிட்டி வர எல்லா மொபைல்லையுமே MediaTek ப்ராசஸ் தான் யூஸ் பண்றாங்க. 800Uவாவே இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. முன்ன சொன்ன மாதிரி 8GB 128GB வேரியன்ட்ல மட்டும் தான் இது கிடைக்குது. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 800U ப்ராசஸர் கொடுத்துருக்கிறதுனால ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடையாது. நார்மலாவே சார்ஜ் போடும்போதோ இல்ல நம்ம ஏதாவது கண்டினியூஸா கேம் விளையாடும் போதோ இல்ல வீடியோஸ் பார்க்கும் போதோ நார்மலா ஆகிற
வார்மிங் மட்டும் தான் இருக்கே தவிர மற்றபடி ஹீட் இஷ்யூ அப்படின்ட்டு இது வரைக்கும் நான் எதோ ஒரு ஃபீலும் பண்ணல. நான் வந்து 1 மந்த்தாக யூஸ் பண்ணியிருக்கேன். கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. மல்டி டாஸ்கிங்க்கும் எந்த ஒரு லேகுமே தெரியல. ஆனால் கூகுள் குரோமில் மட்டும் கண்டினியூஸாக நம்ம ஏதாவது ஃபைல்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே மட்டும் சின்னதாக ஒரு லேக் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ மேபி அது அப்டேட் வரும்போது அதை சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த மொபைலில் எந்த ஒரு லேக்குமே நான் ஃபீல் பண்ணலை. இந்த மொபைல் ரிலீஸ் ஆகும் போதே ஆண்ட்ராய்ட் லெவலில் தான் ரிலீஸ் ஆகுது. இதில் வந்து கலர் OS 11.1 யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக இருந்த கலர் OS-ஐ விட இந்த இப்போ வந்திருக்க OS வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. நிறைய சவுண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய சவுண்ட் மோட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. டால்பி அட்மாஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்காட்டியுமே அதை ஈக்குவல் பண்ணுற மாதிரி வேற நிறைய சவுண்ட் பீசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. சூப்பராக இருக்குன்னே சொல்லணும். ஓகே, இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்கும்போது 4310 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. MediaTek 800U 5G கனெக்டிவிட்டி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே நம்ம கண்டினியூஸாக கேம்ஸ் விளாண்டாலும் கண்டினியூஸாக மூவிஸ் பார்த்தாலும் என்னதான் ரஃப் அடி அடித்தாலும் இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது மார்னிங் நீங்கள் சார்ஜ் பண்ணி நார்மலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஈவினிங் நான் ஃபோனை வைக்கும்போது வந்து குறைஞ்ச ஒரு 20 to 30% வந்து பேட்டரி சாலிடாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது வந்து OS வந்து அந்த பேட்டரி வந்து கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி தருது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்படியே உங்களுக்கு ஒருவேளை பேட்டரி ட்ரெயின் ஆயிட்டாலுமே 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. இதை நீங்க வச்சு சார்ஜ் பண்ணும்போது மினிமம் லெஸ் தென் 1 ஹவர் வந்து ஃபுல் பேட்டரி ஆயிருதுன்னே சொல்லலாம். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து லெஸ் தென் 1 ஹவர்லேயே பேட்டரி ஃபுல் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம பேட்டரி வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்றதுக்காக கேம் பூஸ்டர், ஃபோன் அனலைசர் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பேட்டரியோட யூசேஜை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஃபைனலா கேமரா டே லைட்ல போட்டோஸ் எல்லாமே ரொம்பவே டீசென்டா குட்டா இருக்குன்னே சொல்லணும். சாம்பிள் போட்டோஸ் நீங்களே பாருங்க. பிரைமரி கேமராஸ் வந்து நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருக்கும் போது எடுக்கக்கூடிய போட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டீடைல்டோட சூப்பரா இருக்கு. வித்தவுட் நாய்ஸ், எந்த ஒரு நாய்ஸுமே கிடையாது. கலர்ஸும் ரொம்பவே சேச்சுரேட்டடா இருக்கு. அது வந்து ஜென்ரலா OPPO ஃபோன்ஸ்ல இருக்கிறது தான். ஒரு சில பேருக்கு இது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு இது பிடிக்காது. நேச்சுரலா இருந்தால் பிடிக்கும். பட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து லைட்டா கலர் வந்து சேச்சுரேஷன் கொடுக்குது. டைனமிக் ரேஞ்சும் வந்து ரொம்பவே டீசென்டா இருக்கு. அல்ட்ரா வைட் ஷாட்டும் நல்ல லைட்டிங்ல ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. பட் லோ லைட்ல தான் கொஞ்சம் டல் அடிக்குது. மேக்ரோ சென்சாரும் நல்லாவே வந்து ஒர்க் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அந்த போட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ரோ சென்சார் எடுத்த போட்டோ தான். டீடைல்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஆக்சுவலா இந்த செடி வந்து காத்துக்கு ஆடிட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஷேக் ஆன மாதிரி தெரியுது. பட் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் எடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மொபைலோட பிராண்டிங்கே பாத்தீங்க அப்படின்னா OPPO F19 Pro Plus 5G Flaunt your nights அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த மொபைல் வந்து லோ லைட் போட்டோகிராஃபி அண்ட் லோ லைட் வீடியோகிராஃபிக்காக ஸ்பெஷலா AI கலர் போர்ட்ரேட் வீடியோ எல்லாம் கொடுத்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. ரியலாவே அது வந்து உண்மையாவே சூப்பரா ஒர்க் ஆகுதுங்க. சூப்பரா இருக்குங்க. லோ லைட் எடுக்க போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதோட சாம்பிள்ஸ் நீங்க பாருங்க. இதே ஆப்ஷன் தான் ஃப்ரண்ட் கேமராலே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா என்னதான் 16 மெகாபிக்சலாவே இருந்தாலுமே அந்த ஸ்கின் டோன்லாம் லைட்டா ஃபர்ஸ்ட் இருந்த OPPO மொபைல்ஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து லைட்டா ஒரு 1 or 2% வந்து அந்த ஸ்கின் டோன் வந்து இந்த ஸ்மஜ்ஜான மாதிரி சாஃப்ட்னஸ் கொடுக்குதுன்னு சொல்லணும். ஃப்ரண்ட் கேமரா வந்து லோ லைட் அண்ட் நைட் செல்ஃபிஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஓவராலா பேக் கேமரா போட்டோஸ் ரொம்பவே டீசென்டா இருக்கு. எபோவ் குட்னே சொல்லலாம். ரியர் கேமரால அதிகபட்சமா 4K வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். 4K 1080 பிக்சல் 720 பிக்சல் இதில் நம்ம ஷூட் பண்ணாலுமே 30 frames per secondல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். அதுபோக இந்த கேமரால பாத்தீங்க அப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லனாலுமே எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணிருக்காங்க. அதோட சாம்பிள் வீடியோ பாருங்க. AI ஃபீச்சர்ஸ், டுவெல் வீடியோ மோட் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மொபைல் நான் சூஸ் பண்ண காரணம் என்னன்னா இந்த டுவெல் வீடியோ மோட் அப்படிங்கிறது தான். இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ரொம்பவே இம்ப்ரெசிங்கா இருந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த டுவெல் வீடியோ மோட். பாருங்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக தான் இருக்கு. உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே ஓகேவா இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நார்மலாக நடந்துட்டு எடுக்கிற வீடியோ. ஷேக்கெல்லாம் ஓகேவான்னு பார்த்துக்குங்க. வாய்ஸு ஷேக்கெல்லாம் ஓகேவான்னு பார்த்துக்குங்க. வீடியோவும் நடந்துட்டு எடுக்கிற வீடியோ தான். பட் வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இமேஜஸ் வந்து பிக்சர்ஸ் வந்து அதில் எடுக்கிறத விட இதில் கொஞ்சம் ஷேக் இல்லாமல் நீட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் கேமரா எடுக்கிற வீடியோ. இமேஜ் குவாலிட்டி சவுண்ட் எல்லாமே கரெக்டாக கேப்சர் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. ஃப்ரண்ட்லேயுமே வந்து HDR மோட், ஸ்டெடி மோட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே ஸ்டெடியாகவே உங்களுக்கு வீடியோவில் கிடைக்கும். அதே மாதிரி AI வீடியோவில் லோ லைட்டில் இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக கேமரா வந்து அங்கே இருக்க லைட்டிங்கை வந்து சென்ஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் வந்து சென்ஸ் பண்ணி சூப்பராகவே வீடியோ எடுத்து கொடுக்கும். HDR சப்போர்ட் இருக்கு. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இந்த கேமரா பம்ப் வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம ஒன் ஹேண்டில் வச்சு டைப் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது நம்ம வீடியோஸ் பார்க்கும்போதோ தொடும்போது இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகும்.
ஸோ ஓவராலாகவே இது ஒரு சூப்பர் மொபைல், அல்ட்ரா தின்னு, லைட் வெயிட்டு, எபோவ் குட்டான கேமரா, டீசென்டான ப்ராசஸர் எல்லாமே இருந்தாலும் இது ஒரு நல்ல மொபைலா அப்படின்னு சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம எங்கே வரோம்? ப்ரைஸுக்கு தான். இந்த மொபைலோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25,999 ரூபா. ஆக்சுவலா எம்ஆர்பி வந்து 29,999 ரூபான்னு இருக்கும். பட் ஆன்லைன் செல்லிங் பிரைஸ், ஆஃப்லைன் செல்லிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 25,990 ரூபாய்க்கு இருக்கும். இதோட காம்படிட்டர்ஸான ரியல்மி ஆகட்டும், ரெட்மி ஆகட்டும், போக்கோ ஆகட்டும் எல்லாருமே வந்து இந்த 19 to 23 அந்த செக்மெண்ட்டுக்குள்ள தான் இதோட ஃபீச்சர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பட் இவங்க வந்து 25,990ங்கிறது கொஞ்சம் ஓவர் பிரைஸ் மாதிரி எனக்கு தோணுது. நான் பர்சனலா மொபைல் வாங்கும்போது நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த மொபைலுக்கு வந்து 20-22 வரைக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது நிச்சயமா கண்ணை மட்டும் ஒரு சூப்பர் மொபைல்னே சொல்லலாம். நானே நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் 26,000 ஆல்மோஸ்ட் 26,000ங்கிறது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் தெரியுது. நான் OPPO மொபைல் தான் வாங்குவேன், எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க, அதோட ஃபேன்ஸ் தனியாக இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து 26,000 கொடுத்து இந்த மொபைல் வாங்குறது கண்டிப்பாக ஒர்த்தாவே இருக்கும். மற்றவங்க எல்லாம் இந்த மொபைலை வந்து சூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைனா இருந்தாலும் சரி, ஆஃப்லைனா இருந்தாலும் சரி, ஆஃபர் பீரியட்ல வந்து வாங்குனீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தான மொபைலா இருக்கும். நான் வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கார்டு ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. 3,000 வந்து செல்லிங் பிரைஸ்ல இருந்து கம்மியாச்சு. இந்த மொபைல் வந்து ஆஃப்லைன் செக்மெண்ட் டார்கெட் பண்ணி வந்ததுனால 26,000ல இருக்கு. ஆஃப்லைன்ல வாங்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ரேட்டை கம்மி பண்ணி கேட்டு வாங்குங்க. அப்படி இல்லைன்னா கிஃப்டா வந்து நிறைய பொருள் கொடுப்பாங்க பாத்தீங்களா, பவுச், ஹெட்போன்ஸ், பவர் பேங்க் அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இருந்து நிறைய கிஃப்ட் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல் வந்து ரொம்ப ஒர்த்தா இருக்கும். இந்த மொபைல நீங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வாங்கணுங்கிற ஐடியால இருந்தாங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மேபி ஒரு ரிவ்யூவரா இல்லாம ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா எஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது வந்து நம்ம சேனல்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் மொபைல் ரிவ்யூ வீடியோ. இது எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஒரு குறைகளை வச்சுதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போய் கத்துக்க முடியும். ஸோ மறக்காம பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாருமே இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தப்பா இருந்துச்சுன்னா இதை மாத்திக்கப்பா, அதை மாத்திக்கப்பான்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் கண்டிப்பா மாத்திக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.